Hi 10th students, exercise 1.4 la 6th sum. Let a equal to 1, 2, 3, 4. A வந்து 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. B வந்து நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 4, 5 அப்படி போயிட்டே இருக்கும். இதான் நேச்சுரல் நம்பர். Let function f a to b be defined by f of x equal to x cube. ஸோ ஃபங்க்ஷன் a to b எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா f of x equal to x cube. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ a வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4. அதே மாதிரி b வந்து n மீன்ஸ் நேச்சுரல் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு கேள்வி கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ரேஞ்சு கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது ஐடென்டிஃபை டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ரேஞ்சு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் வந்து ஏ டு பி கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து 1 முதல்ல கண்டுபிடிங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஸோ இதில் 1 போட்டிங்க அப்படின்னா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 கியூப் அப்படின்னா 1. அதே மாதிரி எஃப் ஆஃப் 2 போட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன செய்யணும் 2 போடணும். போட்டிங்கன்னா 2 கியூப் 8 வரும். 2 கியூப் ஈக்குவல் டு 8. அதே இது எஃப் ஆஃப் 3 1, 2 முடிச்சாச்சு. அடுத்து 3 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 3 கியூப் போட்டிங்கன்னா 27. அதே இது எஃப் ஆஃப் 4 போட்டிங்கன்னா, ஸோ எக்ஸுக்கு பதிலாக 4 கியூப் அப்படின்னா என்ன அர்த்தம் 4 × 4 × 4ன்னு அர்த்தம். ஸோ வந்து 4 × 4 × 4ன்னு அர்த்தம். 4 4s are 16, 16 4s are 64ன்னு வரும். சரிங்களா, 64. ஸோ எஃப் ஆஃப் 2 வந்து 8, எஃப் ஆஃப் 3 போட்டிங்க 27. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 4 போடும்போது 64. சரிங்களா, அப்போ ரேஞ்ச் ஆர் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸு ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஸோ என்ன வந்தது, இதைத்தான் எழுதணும் 1, 8, 27, 64. ஸோ இதுதான் ரேஞ்ச். சரிங்களா, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஏபி போடணும். ஸோ ஏ, அடுத்தது பி. ஏ வந்து கொடுத்துட்டாங்க 1, 2, 3, 4 4 நம்பர் தான் இருக்குது, பெருசாக எழுதிக்கலாம். பி வந்து நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா கவனிச்சுக்கிட்டு, நேச்சுரல் நம்பர் நமக்கு 27 வரை போகணும். நான் சின்னதாக எழுதிக்கிறேன் 1, 2, 3. இதில் இருக்கிற நம்பர் வர்ற மாதிரி போட்டுக்கிடுங்க. ஆக்சுவலாக எல்லாம் எழுதணும், உங்களுக்கு புரியுதுக்காக போடுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படி போயிட்டே இருக்கும் அப் டு 27, 64. இடையில 27 இப்படி டாட் போட்டு 64 இதில் இருக்கிற மாதிரி போட்டுக்கிடுங்க. 1 போட்டால் 1 தான் வருது. ஓகேங்களா, அதேமாரி 2 போட்டிங்க அப்படின்னா 8 வருது. அதேமாரி 3 போட்டிங்க அப்படின்னா 27. 4 போட்டால் 64. ஸோ இது ஏ, இது பி. அப்போ இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பியில் இருக்கிற வெவ்வேறு எலமெண்ட் கூட, அதாவது வேறு எலமெண்ட் கூட தான் இது மேப் ஆகிருக்கு. அப்போ இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். 1 to 1 ஃபங்க்ஷன். 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு